இன்றைக்கி நம்ம பொடி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. உங்கள்கிட்ட வேறு எதுவுமே கேட்கவே இல்லை. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அந்த ஒரு பேனில் நெய் ஊற்றிட்டு நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்ச இட்லியை நல்லா போட்டு அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, இட்லி பொடி நம்ம வீட்டிலே செஞ்சதாக இருக்கலாம், இல்லை கடையில் பொடி வாங்கி கூட அதை நல்லா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. அதே மாதிரி உப்பு அந்த பொடி சேர்க்குறனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு மீடியமாக உப்பு போதுன்னா சேர்க்க தேவையில்லை. உப்பு உங்களுக்கு நல்லா சாப்பிடுவீங்கன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல சுவையான பொடி இட்லி ரெடி ஆயிரும். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. அது மேலே லைட்டாக கொத்தமல்லியும் கருவேப்பிலை வேணால் போட்டுக்குங்க. கருவேப்பிலை போடலைனாலும் சூப்பராக தான் இருக்கும்.